உடனே ஃபாரின் போகிறது நடக்கிற காரியமா? சிங்கப்பூர் என்ன பக்கத்துலையா இருக்கு? ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, அனுப்பிச்சி விட்டுருவான். பணத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டா ஏஜென்ட் வேலையை முடிச்சு கொடுத்துருவான். நம்பலாம், நான் கேரண்டி. பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, எப்படியாவது பெருட்டுருவேன். அவனை அனுப்பி வைக்கணும், சீக்கிரம் அனுப்பி வைக்கணும். லட்சக்கணக்கில் பணம் செலவாகுமே, எப்படியா செலவு பண்ண போறீரு? கிணத்துல ஒரு பகுதியை வித்துடலாம்னு இருக்கேன். யோ, என்னையா சொல்றீரு? ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் நீர் வேற. எப்படி கொம்பையா சம்மதிப்பான்? அவன் சம்மந்தம் எனக்கு எதுக்கு? என்னையா நீ பாட்டுக்கா புதுசாக ஒரு வழக்கத்தை உண்டு பண்ணிதீரு? பொன்னடி பிள்ளைக்கு எப்படி சொத்து கொடுக்க முடியும்? எப்படி ஊரில் சம்மதிப்பான்? நாளைக்கு இதில் ஒரு பிரச்சனைனா ஊர்க்காரன் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்? என்னடா பொன்னடி புள்ள? பொம்பளை புள்ளி நான் தவிட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் பெத்த புள்ள, என் பேரன் பேத்திங்க. நல்லது கெட்டதுன்னா நான் தான் பார்க்கணும். அந்த மருதுபாண்டி பையன் என்ன பேச்சு பேசினான் உனக்கு தெரியுங்களா? ஈரக்குலை கொதிக்கியா? அந்த பையனுக்கு ஒரு வீடு வசலாம் சார் இந்த பேச்சு பேசுதான். நான் இருக்கிற காலத்திலே அவனை நிப்பாட்டி காட்டுறா. ஊர் பையன் பேசுதான் பேச்சு. ஏன்னா நான் செத்தா 4 பேர் தூக்க வர மாட்டான் தானே? வராட்டி போறான்டா. என் பேரன் இருக்கான்டா, அவன் பார்த்துக்கிடுவான். வருகிற விரோதி ஆண்டு பங்குனி மாதம் 7ஆம் தேதி சொக்கம்பட்டி கிராமத்தில் வசிக்கும் திரு செந்தூர் பாண்டியன் அவர்களது இளைய குமாரன் சந்திரசேகருக்கும் சிங்கிலிப்பட்டி கிராமம் தெய்வ திரு சண்மியா தேவர் அவர்களின் இளைய குமாரத்தி அமிர்த செல்விக்கும் திருமணம் செய்வதென்று தீர்மானித்து இருவீட்டார் சம்மதத்துடன் நிச்சயம் செய்யப்படுகிறது. கல்யாணம் பேசினபடி நடக்க தான் போகுது. கோயிலில் நாற்கால் நட்டினதுனால தான் அமுதா அவங்க வச்சுருக்காங்க, இல்லைனா ஊருக்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அல்லி, எனக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி தர முடியுமா? அது பரவாயில்ல, பண்ணிடலாம். ஆனால் என்ன செய்ய போகிற சொல்லு. அமுதாவை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண போகிறேன். என்னடே சொல்கிற? வெள்ளிக்கிழமை கோயில் கூட. அன்றைக்கி ஊருக்காரங்க எல்லாரும் கோயிலில் தான் இருப்பாங்க. சாம கூட முடியத்துக்குள்ளே அமுதா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதும், யாருக்கும் தெரியாமல் போயிடலாம். அதுக்கு இல்லடே, தாத்தா வேற நீ ஃபாரின் போக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 2 லட்சம் பணத்தை வேற ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பொறுமையாரு, என்ன பண்ணுதுன்னு யோசிப்போம். யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. தாத்தா கிட்ட எப்போ வேணால் நல்ல பேரை வாங்கிக்கலாம், காசு பணத்தை எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இப்போ விட்டுட்டேன்னா என் அமுதா என்றைக்குமே எனக்கு கிடைக்க மாட்டா. நீ நான் சொல்கிற மாதிரி செய்யலை, மற்றதை நான் பார்த்துக்கிடுவேன். அமுதா, என்னாலும் சரி நான் வந்துருவேன். எப்படியாச்சும் என்ன கூட்டு போயிடு. அமுதா, கை நீட்ட கூடாதுன்னு பாக்குற, இல்லன்னா தோலை உரிச்சிருவேன். என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அது போதும். அவங்கிட்ட என்ன கண்டறி உருப்படியா வேலை இருக்கா? குடியிருக்க ஒரு வீடு வச்சிருக்கா? ஊர்ல வீடு இருக்கிற மட்டும் தான் கல்யாணம் பண்ணாங்களோ? இங்க பாரு, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுதேன். இன்னைக்கு இப்படிதான் இருக்கும், நாளைக்கு ஒரு பிள்ளை குட்டி ஆன பிறகு தான் தெரியும். ஏன் இந்த மூத்த மாதிரி கஷ்டப்பட போறியா? எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படி வந்தாலும் ஓட்ட வந்து நிக்க மாட்டேன். சிரிக்கு புள்ள பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க. இவளை கோயில் கூட முடிகிற வரைக்கும் வெளியில விடாத, புரியுதா? Hey! Hey! Hey!
என்னடா வந்தோடனே கிளம்பிட்ட? ஆமா சித்தப்பா, இந்த பிள்ளையில கூப்பிட தான் வந்தேன். ஊர்ல ஏகப்பட்ட சோழி கிடக்கு. பேர பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான். ஏய், வண்டியில் வேணா கொண்டு போய் விட்டுமாடா? இல்லை வேண்டாம் சித்தப்பா, பஸ் வந்துடும், நான் அதிலே போகிறேன். சரி சரி. இளங்கோ எப்படி இருக்காவ தாத்தா? நல்லா இருக்காவளா? எப்போ ஊருக்கு வரவ?